நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப ஹேப்பி நம்பர் பத்தி பார்த்துருந்தோம். ஹேப்பி நம்பர்ல வந்துட்டு ஃபைனலா நம்ப நம்பரு அதாவது டிஜிட் எந்த டிஜிட்டாவும் இருந்தாலும், அத வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலா எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ, அது வந்து நேத்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரைம் நம்பர் பத்தி பார்க்க போறோம். பிரைம் நம்பர்ன்றது வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 5, 7, 11, 13 இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிரைம் நம்பர். எதனால பிரைம் நம்பர்ன்னு சொல்றோம்னா, இப்போ 2வும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட பாசிட்டிவ் டிவைஸஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு பிரைம் நம்பரோட லாஜிக்கே வந்துட்டு, பிரைம்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எய்தர் வந்துட்டு 1ஆ இருக்கும், ஆர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரைம் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட பாசிட்டிவ் டிவைஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1, 2 இதுதான் வந்துட்டு 2வோட பாசிட்டிவ் டிவைஸ். இதே வந்துட்டு நம்ப 3ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எய்தர் இட் வில் பி 1 ஆர் 3. ஸோ, தீஸ் ஆர் த பாசிட்டிவ் டிவைஸஸ். அதாவது 1ன்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் டிவைஸராவும், 3 வந்துட்டு அந்த பிரைம் நம்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைம் நம்பராவும் இருக்கும். இதே நம்ம வந்துட்டு 4 இல்ல 6 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு 4 வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து 2 பாசிட்டிவ் டிவைஸஸா வராது. எப்படி வரும்னா, 1, 2, 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ, இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். தென் 6 வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டிவைஸஸ் 1, 2, 3, 6 இப்படி கிடைக்கும். ஸோ, தீஸ் ஆர் நாட் த பிரைம் நம்பர்ஸ். ஸோ, நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பிரைம் நம்பர் லாஜிக்க வந்து நம்ம இன்னைக்கு போட போறோம். ஸோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல நான் வந்து ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்து nன்னு சொல்லி நான் யூஸ் பண்றேன். தென் நான் 2ன்னு சொல்லி அத இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இங்க வந்து நானு பூலியான் யூஸ் பண்ண போறேன். ஸோ, பூலியான் அத வந்து பிரைம்ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு என்னவா இருக்கணும்னா, எனக்கு வந்து ட்ரூவாவே இருக்கட்டும். ஸோ, பூலியன் பிரைம் வந்துட்டு எனக்கு ட்ரூவாவே இருக்கு. ஸோ, பிரைம் நம்பர் பொறுத்தவரைக்கும் 2, 3, 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, வந்து 1ஆவோ அதாவது பாசிட்டிவ் டிவைஸர்ன்னு நான் சொல்ல வந்தது, 1 வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டிவைஸராவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது. அதாவது நம்மளுக்கு கிடைக்க போறது வந்துட்டு 1ஆவும் அதோட பிரைம் நம்பராவும் இருக்கணும். ஸோ, அதனால எனக்கு வந்துட்டு n வந்து எனக்கு வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ 1ஆ தான் இருக்கணும். அதாவது 1ஆவும் எனக்கு குடுக்கக்கூடாது. அது கீழ 0வாவும் எனக்கு போயிடக்கூடாது. இந்த கண்டிஷன்ல எனக்கு வந்துட்டு பிரைம் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம வந்து இப்போ ஒரு லூப் வந்து போடப் போறோம். ஃபார் லூப் நான் போட்டுக்கிறேன். இன்ட் i ஈக்குவல் டூ 2. இங்க எதுக்கு நான் 2 போடப் போறேன்னா, 2லருந்து தான் நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகப்போகுது. ஏன்னா 1 வந்துட்டு நம்ம குடுத்தாலும் அது வந்து ஃபால்ஸ் தான் ஆகப்போகுது. ஸோ 2லருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 2 வந்துட்டு என்ன ஆகணும்னா, எனக்கு வந்து லெஸ்ஸரா இருக்கணும். இது எதனாலன்னு சொல்லி ஃபைனலா நான் சொல்றேன். அதாவது 2 வந்துட்டு எனக்கு லெஸ் தென் n/2 அதாவது வரக்கூடிய கோஷன்ட் நம்பர நான் வந்துட்டு ஐயோட கம்பேர் பண்ணும்போது, அது லெஸ்ஸரா இருந்தா மட்டும் தான் இந்த கண்டிஷன் உள்ள போணும். இந்த கண்டிஷன் வந்துட்டு இல்லன்னா எனக்கு அடுத்தது. அதாவது கண்டிஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போற மாரி. ஸோ, இங்க நான் வந்து ஒரு இன்டிஜர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அது வந்துட்டு நம்மளுக்கு யூஸா இருக்க போறதில்ல. ஸோ, வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் லூப் கண்டிஷன் வந்து நான் போட்டுட்டேன். இது எதுக்கு நான் போடுறேன்னா, இஃப் n அது வந்துட்டு டிவிசிபிள் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் 0வா நம்மளுக்கு ஃபைனலா டிவைஸ் ஆகக்கூடாது. ஸோ, வந்து இந்த 0வா நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சுச்சுன்னா, அது பிரைம் நம்பரே இல்ல. ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 2 பாசிட்டிவ் டிவைஸரா கிடைக்கணும். நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் நம்மளுக்கு 1 வந்துட்டு அட்டைன் ஆகணும். இன்னொன்னு வந்துட்டு நம்ம அதோட பிரைம் நம்பர். எந்த பிரைம் நம்பர் யூஸ் பண்றோமோ, அதோட பாசிட்டிவ் டிவைஸர் 1ஆ தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு 0 அதாவது அது டிவிசிபிள் ஆச்சுன்னா, அது பிரைம் நம்பரே இல்ல. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கேயும் வந்து நம்ப பிரைம் அதாவது அந்த பூலியன் ஸ்டேட்மெண்ட்ட ஃபால்ஸு இது வந்துட்டு நம்மளுக்கு பிரைம் நம்பர் இல்ல அப்படின்றதுக்காக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்து, அப்படியே பிரேக் பண்ணி முடிச்சு விட்டுர்றோம் இத. ஸோ, இப்போ வந்து முடிச்சு விட்டுட்டேன். ஸோ, இங்க முடிச்சு விட்ட பின்னாடி, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கண்டிஷன் வந்த பின்னாடியும் நம்மளுக்கு பிரைம்ன்னு சொல்லி வர்றது தான் வந்துட்டு, நம்மளுக்கு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ, இது வந்து
பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் இது இல்லன்னா எல்ஸ் இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். நாட் அ பிரைம் நம்பர். ஓகேங்களா? இப்ப நான் இத வந்து இப்ப 2 வந்து நான் எடுத்திருக்கேன்னா, அத நான் வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்டிஜர் n ல வந்துட்டு வேரியபிள் n வேரியபிள்ல வந்துட்டு நானு 2 வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு 2 இருக்கு. இங்க வந்து இப்போதைக்கு பிரைம் வந்துட்டு ட்ரூவா இருக்கு. ஸோ இப்ப வந்து இஃப் கண்டிஷனுக்கு நம்ம வரோம். இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ன்னா 2 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1னா 2 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ன்ற பட்சத்துல நம்மளுக்கு வரும்போது, இது வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ். கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிட்டு ஜம்ப் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் n லெஸ் தென் ஈக்குவல் டூ 1ன்ற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லூப்புக்கு வரும். லூப்ல வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா, ஐல வந்து 2 இருக்கா? தென் ஐ. ஐல வந்து இப்ப வந்து 2ன்ற நம்பர் வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு ஐ வேரியபிள்ல. ஸோ இப்ப நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய கண்டிஷன பார்க்க போறோம். 2 லெஸ் தென் n வேரியபிள் என்ன இருக்கு? ஆல்ரெடி 2 இருக்கு. இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அந்த 2 எடுத்துக்கோங்க. கோஷன்ட் பை 2 இப்படின்னு சொல்லி போடும்போது 2 பை 2 2/2 என்ன ஆகும் கைஸ்? கோஷன்ட் வந்து 1 தானே. ஸோ 2 லெஸ் தென் 1ஆ இருக்கும். ஸோ இப்போ வந்து I லெஸ் தென் n/2 n/2ன்றது வந்து 2/2ன்றது 2 வந்து கோஷன்ட் 1 2 ஒன்ஸ் ஆர் 2. ஸோ nல வந்துட்டு இப்போ 2 இருக்கு. சாரி nல வந்து இப்போ 1 இருக்கு. அதாவது கோஷன்ட் பண்ணிட்டோம்னா 2/2ன்றது அதோட கோஷன்ட் 1. ஸோ ஐல வந்து 2 இருக்கு. 2 லெஸ் தென் 1 அப்பன்றப்ப இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிருது. ஃபால்ஸ் ஆயிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா, ஃபைனலா பிரைம் வந்துட்டு ட்ரூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ எனக்கு பிரைம் நம்பர்ன்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் கிடைச்சிருச்சு. இதே நம்ம வந்து 4 ஏதாவது போட்டு பார்ப்போம் கைஸ். இல்லன்னா உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இருங்க. 1 நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 1ன்றத வந்து நம்ம போட்டு பார்க்க போறோம் கைஸ். 1 சொல்லி போடும்போது நம்மளுக்கு பிரைம் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. தென் n லெஸ் தென் ஈக்குவல் டூ 1ன்னா பிரைம் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன்னா, ஸோ எல்ஸ்ல போயிட்டு நம்மளுக்கு பிரைம் வந்துட்டு நாட் அ பிரைம் நம்பர்ன்னு சொல்லிட்டு வந்துரும். இங்க வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு. ஸோ பிரைம் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ வந்து பிரைம் வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ அது கீழ வந்துச்சுன்னா, இதுதான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்துடலாமா கைஸ்? இப்போ 1 நான் குடுத்துட்டேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து நாட் அ பிரைம் நம்பர்ன்னு சொல்லி வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நான் 4 குடுத்து பார்க்குறேன். 4ன்னு சொல்லி குடுக்கும்போது, எனக்கு வந்து நாட் அ பிரைம் தான் வரணும். ஏன்னா 4 வந்துட்டு 1, 2, 4 2த்துக்கும் மேல எனக்கு டிவைஸ் ஆகுது. ஸோ 1 அதாவது டிவைஸ் ஆனா மட்டும் தான் எனக்கு பிரைம் நம்பர். ஸோ இப்போ 4ன்னு நான் குடுத்துர்றேன். நாட் அ பிரைம் நம்பர் தான் வரணும். ஓகேங்களா? ஆனா பிரைம் நம்பர்ன்னு சொல்லி வருது. ஏன்? எதனாலனா, இங்க வந்துட்டு 4 இருக்குங்களா? இங்க வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்க வந்து n லெஸ் தென் ஈக்குவல் டூ 1. 4 வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லிட்டு நம்ம குடுத்தோம்னா, கண்டிஷன் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வராது. நெக்ஸ்ட்டு அடுத்தது I இஸ் ஈக்குவல் டூ 2. ஸோ ஐல வந்துட்டு நம்மளுக்கு 2 இருக்கு கைஸ். ஐல வந்து 2 வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. தென் இப்போ நம்ம வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்க்க போறோம். 2 லெஸ் தென் 4/2 இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 லெஸ் தென் ஃபர்ஸ்ட் 4/2 என்ன கைஸ்? 2 2s ஆர் 4ஆ? கோஷன்ட் வந்து 4 அதாவது 2 தானே. 2 2s ஆர் 4. ஸோ கோஷன்ட் வந்துட்டு நம்மளுக்கு 2. மறக்காதீங்க கோஷன்ட் வந்துட்டு நம்மளுக்கு 2. ஸோ
2 வந்து லெஸ் தென் 2வா இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுது கைஸ். கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிருது. ஸோ, இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா, i லெஸ் தென் ஈக்குவல் டூ 2ன்னு போட்டா, i வந்து 2 வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு i வேரியபிள்ல. ஸோ, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 4/2ன்னு வரும்போது 2 2s ஆர் 4. அப்ப அதோட கோஷன்ட் 2. ஸோ, 2 லெஸ் தென் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எனக்கு கண்டிஷன் வந்து ட்ரூன்னு சொல்லி ஃபைனலா கெடச்சிரும். ஸோ, அது ட்ரூன்னு கெடச்சனால, எனக்கு உள்ள போயிட்டு பிரைமோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கெடச்சிரும். ஸோ, அப்படி வரும்போது நாட் அ பிரைம் நம்பர்ன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அகைன் நான் வந்து ரன் பண்றேன் கன்சோல. ஸோ, நாட் அ பிரைம் நம்பர். இத நம்ம வந்துட்டு 5 நம்ம குடுப்போம் கைஸ். 5 குடுத்தா இட் இஸ் அ பிரைம் நம்பர். 6 குடுத்தா இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ, இதுதான் வந்துட்டு பிரைம் நம்பரோட பேசிக் புரோகிராமிங் கோடோட லாஜிக். ஸோ, ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி.